பிரைஸ் தி லார்ட். சில்வியாவிற்கு வயது 20. வீட்டில் அவளுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. பெற்றோரின் திருத்துதல்கள் அவளுக்கு எரிச்சல் மூட்டின. எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்தாள். தனது அறை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் முறுமுறுத்து கொண்டு அழுது கொண்டு தனது அறைக்குள் தன்னை பூட்டிக் கொள்வாள். சில்வியா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாள். சில்வியாவிற்கு அலுவலகத்தில் ஒரு சிநேகிதி உண்டு. அவளது பெயர் நாடியா. நாடியா பிரகாசமான ஒரு பெண். எப்போதும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிக் கொண்டும் இருப்பாள். சில்வியா சிடுசிடுவென்றும் யாவரிடமும் கடுமையாகவும் இருப்பாள். நாடியா எப்படித்தான் இப்படி துடிப்புடன் இருக்கிறாளோ என்று நினைப்பாள் சில்வியா. அவளுக்கு இருப்பதோ குறைவு. என்னை விட எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் முகத்தை சுளித்து கொண்டு வேலைக்கு வருகிறேனே. நாடியாவோ தன் குழி விழுந்த கன்னங்களுடன் சிரித்து கொண்டே தேவதூதனை போல வருகிறாள். என்னை போல நேரத்தை வீணடிக்காமல் வேலையில் கவனமாயிருக்கிறாளே என்று சில்வியா எண்ணினாள். ஒரு நாள் சில்வியா தன் பெற்றோருடன் கோபித்துக் கொண்டு தன் சூட்கேஸுடன் அலுவலகத்திற்கு சென்றாள். நான் உன்னோடு வருகிறேன் என்றாள் நாடியாவிடம். நாடியா தலையசைத்து சாயங்காலம் சில்வியாவை தன்னோடு கூட்டிச் சென்றாள். சில்வியாவின் பெற்றோருக்கு அவள் போகுமிடம் தெரிந்ததால் அவர்கள் கவலைப்படவில்லை. சில்வியாவிற்கு முதல் அதிர்ச்சி நாடியாவின் வீடு ஒரு சேரி பகுதியில் இருந்தது. வீட்டில் 2 அறைகளும் ஒரு சமையல் கட்டும் தான் இருந்தது. கழிவறை அந்த தெருவிற்கு பொதுவானது. நாடியாவின் பாட்டியம்மா சில்வியாவை வரவேற்றார்கள். இரவு சாதமும் ரசமும் பீன்ஸ் பொரியலும் சாப்பிட்டனர். கோழி ரோஸ்டில் காரம் அதிகமாகிவிட்டது என்று அம்மாவை பார்த்து கத்தினது சில்வியாவிற்கு நினைவு வந்தது. அவளுக்கு தாயும் தகப்பனும் 2 சகோதரரும் இருந்தனர். நாடியாவோ வயதான தன் பாட்டியுடன் வசித்து வந்தாள். நாடியா தன் கட்டிலை சில்வியாவிற்கு கொடுத்துவிட்டு தன் பாட்டியோடு அவர்களது கட்டிலில் சேர்ந்து படுத்து கொண்டாள். காலையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டே நாடியா ஜன்னல் வழியாக பார்த்து, சூரியோதயத்தை பார், எத்தனை அழகு! சூரிய பிரகாசத்தை பார்க்கும் போது வாழ்க்கையில் என் நம்பிக்கையும் பிரகாசிக்கிறது என்றாள். நான் ஏன் சூரியன் உதிப்பதை கவனிக்கவே இல்லை என்று சிந்தித்தாள் சில்வியா. கேழ்வரகு கஞ்சி குடித்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டனர். 3 நாள் கழித்து சில்வியா தன் வீட்டிற்கு திரும்பி செல்வதென முடிவெடுத்தாள். வீடு முன்போல கொடூரமாக காணப்படவில்லை. பெற்றோர் அன்பாக தென்பட்டனர். அவளது எரிச்சல் பஞ்சாய் பறந்து போனது. எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு மனநிலையும் நோக்குமே. கொஞ்சத்தோடு கூட சந்தோஷமாகவும் இருக்கலாம், அதிகத்தோடு கூட சோகமாகவும் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பவைகளை பாராட்டி நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.